மாடர்ன் ஆஸ்ட்ரோ சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 2026 சிம்ம ராசிக்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும்? இந்த சிம்ம ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்னா, கடந்த 2 ஆண்டுகளாக அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருந்த கடகராசிக்காரர்கள்கிட்ட போய் கேட்டாவே பலனை அவங்க சொல்லிடுவாங்க. எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. எப்படிலாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க? கடன் அதிகமாக வாங்கியிருப்பாங்க. ஒரு புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கடனை வாங்கி அது கட்ட முடியாமல் இருந்திருப்பாங்க. சின்ன சின்ன விபத்துகள், அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே, ஒரு ஃபேமிலிக்குள்ளே பேச ஆரம்பித்தாலே அது சண்டையில் போய் முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய டைம் என்னென்னா அஷ்டம சனி. இப்போ இந்த 12 ராசியில் யாருக்கு அஷ்டம சனி நடக்குதுன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. ஸோ இந்த கடந்து வந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டுகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அடுத்தடுத்த வருஷங்கள் போக 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 அது சரியாயிடும். ஸோ என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு புதுசாக பண்ணவே கூடாது. ஒரு பிஸ்னஸ் நான் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா அது இப்போதைக்கு தவிர்க்கணும். 1 வருஷம் கழிச்சு 1.5 வருஷம் கழிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. அதற்கான ஆயுத்தமான பணிகளை தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணுமே தவிர புதுசாக இப்போ கை வைக்கிறது தவிர்க்கணும். கடன் அதிகமாக வாங்குறது, லோன் அதிகமாக வாங்குறது, அளவுக்கு மீறி இது நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுனாவே அதை பண்ணவே கூடாது, விட்டுறணும். அப்போ இந்த 2026 பொறுமையாக கையாளக்கூடிய ஒரு வருஷமாக தான் சிம்மராசிக்காரர்கள் எடுத்துக்கணும். நண்பர்களுக்குள்ள, ஒரு மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் வரும்போதே சரி நமக்கு ஏதோ ஒரு பேட் டைமாக இருக்குது சொல்லி அதை ஸ்கிப் பண்ணிடணும். உங்களால் சிம்மராசிக்காரர்களால் ஸ்கிப் பண்ண முடியலனாலும் சரி, அவங்க வீட்டில் ஆப்போனண்ட்ல சண்டை போடுறாங்களே அவங்களாவது புரிஞ்சுக்கிட்டு சரி இவங்களுக்கு ஒரு பேட் டைம், அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தருணமாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஹெல்த்தில் அதிக கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனம் அதிகமாக இருக்கணும். இவங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்கலாம் ஏஜென்சியில் ஏதாவது அமௌண்ட் ரெடி பண்ண சொன்னால் கண்டிப்பாக அந்த மாதிரி வேலையெல்லாம் இப்போ தவிர்த்தே ஆகணும். ஏன்னா திடீர்னு ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்புலாம் அஷ்டம சனியில தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த புது தொழில் ஆரம்பிக்கலாம், இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாலாம் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்திருந்து பண்ணனா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி அஷ்டம சனி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட தினமும் ஒரு 10 நிமிஷம் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க அன்றாட வேலையை பார்த்தாங்கனாவே இந்த வருஷத்தை எளிமையாகவும் ஹாப்பியாகவும் கடந்துடலாம். நன்றி, வணக்கம்.